பழங்கால வரலானது ஹர்ஷ பேரரசுடன் முடிவுறுகிறது. அதன் பின்னர் கிபி 712 சிந்துவை ஆண்ட முகமது பின் காசிம் சிந்துவிடம் போர் தொடுத்ததன் மூலமாக முஸ்லிம்களின் வருகையின் மூலமாக இடைக்கால வரலானது இந்தியாவில் புதிய அத்தியாகமாக துவங்குகிறது. அதனை பற்றி இப்ப பார்ப்போம். இந்த இடைக்கால வரலாறுல நம்ம பாடப்பகுதிகளில் நிறைய கேள்விகள் பரீட்சையில கேட்க வாய்ப்புண்டு. இந்த இடைக்கால வரலாறு தான் இந்தியாவில் முஸ்லிம்கள் ஆட்சி மற்றும் சுல்தானிய ஆட்சி மற்றும் மொகலாயரின் ஆட்சிக்கு வழிவகுத்தது. இந்த இடைக்கால வரலாறு கிபி 712 இருந்து நம்ம அவுரங்கசீப் மொகலாய வம்சத்தோட கடைசி அரசரான அவுரங்கசீப் மற்றும் அவர்களுக்கு அடுத்து வந்த இந்து அரசர்களோட வரைக்கும் நீளுது. நம்ம இதை பத்தி நம்ம இப்ப வர்ற செக்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். சரிங்களா? முஸ்லிம்களின் வருகை அரேபியன் சிந்துவை கைப்பற்றுவதுடன் துவங்குகிறது. சிந்து அப்படின்ற மாகாணமானது பாகிஸ்தான்ல தற்போருக்கு அது தாகிர் என்ற மன்னரால் ஆளப்படுறது. முகமது பின் காசிம் என்ற ஈராக்கிய மன்னர் சிந்துவை ஆண்ட தாகிரை தோற்கடித்து கிபி 712 சிந்துவை கைப்பற்றினார். இதுவே அரேபியர்களின் முதல் இந்திய படையெடுப்பாக கருதப்பட்டது. இதுவே முஸ்லிம் மன்னர்கள் தம் இந்தியாவை கைப்பற்ற அடிகோலியது எனலாம். இது எந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது பின் காசிம் எப்போது சிந்துவை கைப்பற்றினார் அப்படின்ற கேள்வி அடிக்கடி கேட்கிறாங்க. இது எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 712 அப்படின்றது சரியான விடை. அதன் பின்னர் கஜினி முகமது, இவரது பெயர் பாத்தீங்கன்னா முகமது கஜினி அப்படின்றது இவர் ஆண்ட ஊர். காபூலுக்கு மேற்பக்கத்தில் உள்ள சாமர்கண்ட் அருகில் உள்ள கஜினி என்ற ஊரை ஆண்ட முகமது என்ற மன்னன் கிபி 997 முதல் 1030 வரை ஆட்சி புரிந்தார். இந்த வருடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் ஆட்சி புரிந்த வருடங்களை தான் குறிக்கும். கிபி 997 கஜினியில் முகமது அரியணை ஏறினார். அவர் ஒரு மிகுந்த பணவெறி பிடித்த மன்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் தன்னோட ஆட்சி காலத்துல அனைத்திலுமே செல்வங்களை கொள்ளையடிக்கும் நோக்குடன் பல்வேறு இடங்களை நோக்கி படையெடுக்க தொடங்கினார். அப்படி அவர் பாத்தீங்கன்னா கிபி 1000 இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார். அதாவது நம்ம மொழி வழக்குல சொல்லுவோம், கஜிமுன 17 முறை படையெடுத்தாரு, அவரை மாதிரி நம்ம தொடர்ந்து படையெடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் 17 முறையுமே 16 முறை தோற்கல. 17 முறையுமே அவர் வெற்றி கொண்டு அனைத்து செல்வங்களையும் கொண்டு போயிட்டு தான் இருந்தார். அவரோட படையெடுப்புகளை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். எனக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்றது அடுத்து நம்ம பார்ப்போம். கஜினி முகமது கிபி 1000 இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார். அவர் பஞ்சாப் மன்னர் ஜெயவாலரை முதலாம் வைஹிந்த் என்ற போரில் தாக்கி கொன்று கொள்ளையடித்து சென்றார். அதன் பின் நடந்த 1008 நடந்த 2ஆம் வைஹிந்த் அப்படின்ற போர்ல மன்னர் ஆனந்தபாலனையும் தோற்கடித்து கொண்டார் மன்னர் கஜினி முகமது. இதுல பாத்தீங்கன்னா இது முதலாம் வைஹிந்த் போர் 2ஆம் வைஹிந்த் போர் கேட்க வாய்ப்புண்டு. இவர் கொன்ற மன்னர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மன்னர் ஜெயபாலரும் 2ஆம் வைஹிந்த் போல கொன்ற மன்னர் ஆனந்தபாலரும் ஆவார். அதன் பின்னர் 1000 முதல் 1027 வரை 17 முறை படையெடுத்தார் கஜினி முகமது. அவர் தானேஸ்வரம், மதுரா, கன்னோஜ் மற்றும் சோம்நாத் ஆலய கொள்ளை ஆகியவை மிகவும் பெயர் பெற்றது. இதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1025 அவர் படையெடுத்த சோம்நாத், குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயத்துல கொள்ளையடிச்சதான் மிகப்பெரிய படையெடுப்பாக கருதப்படுகிறது. அப்போது ஆயிரக்கணக்கான மன்னர்கள், ஆயிரக்கணக்கான பிராமணர்களும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கொல்லப்பட்டு மிகுந்த செல்வங்கள் சூறையாடப்பட்டு சென்றன. இந்த 1025 சோமநாத ஆலயம் கொள்ளடிக்கப்பட்டது. இந்த வருடம் மிக மிக முக்கியம். இவருக்கு 17 முறை படையெடுத்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 முதல் 1027 வரை. இவர் 1030 இறந்த பிறகுதான் வட இந்தியாவே பெருமூச்சு விட்டது அப்படின்னு அல்பருனின் அவரோட ஆசிரியர் அதை குறிப்பிடுறாரு. இவரோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லையை விரிவுபடுத்துவதோ நாட்டை வளப்படுத்துவதோ மிகுந்த பேரரசு ஆட்சி செய்வதோ கிடையாது. அவருடைய எண்ணம் ஆலயங்களையும் அரண்மனையும் தாக்கி கொள்ளையடிப்பது மட்டுமே. இந்தியாவில் தனது எல்லையை விரிவுபடுத்துவது கிடையாது இவரோடது. இவர் உலகிலுள்ள தலை சிறந்த தளபதியில் ஒருவர். பின்னர் இவர் பஞ்சாபை பிடித்து அதனை தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகவும் மாற்றினார். இவர் பஞ்சாபை தன்னோட ராஜ்யத்துல ஒரு பகுதியாக மாத்திக்கிட்டாரு. இவர் 3 நபர்களை ஆதரித்தார். முதல் நபர் பிர்தௌசி, பெர்ஷிய புலவர். இவர் கிழக்கின் ஹோமர் எனப்பட்டார். கிழக்கின் ஹோமர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா பிர்தோசி அப்படின்னு சொல்லணும். ஹோமர் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உலகின் மிக பழமையான காவியங்களான ஒடிசி மற்றும் இலியடை கிரேக்க மொழியில் எழுதியவர் தான் இந்த ஹோமர். இவர் ஒரு கண் தெரியாதவர், மிகப்பெரிய இலக்கியவாதி. அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிர்தோசி என்பவரை, இந்த பெர்ஷிய புலவரை, பெர்ஷியா என்பது தற்போதைய பாரசீகம், இவரை கிழக்கின் ஹோமர் எனப்பட்டார். இவர் ஷா நாமா அப்படின்னு எழுதினாரு.
கஜினி முகமதின் வாழ்க்கை வரலாறு தான் ஷானாமா எனப்படும். அதுக்கடுத்து அல்பரூனி. இந்த அல்பரூனி அப்படின்றவர் மத்திய ஆசியாவின் சிறந்த அறிஞர். இந்த அல்பரூனியை கஜினி முகமது ஆதரித்தார். இவர் எழுதிய நூல் அது பேரு தஹிக் இ ஹிந்த் அப்படின்ற நூலை எழுதினவர் இவரு. அதே மாதிரி இவரோட அவைப்புலவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்பி அப்படின்றவர் இவரோட அவைப்புலவர். இவர் கிதாப் உத் யாமினி அப்படின்றத எழுதினாரு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த புலவர்கள் அறிஞர்கள் அவங்களோட நூல்களை வந்து நம்ம நல்லா படிச்சு வைக்கிறது நம்மளுக்கு மிக மிக முக்கியம். ஒரு பிர்தோசி அப்படின்ற ஒரு ஷானாமா அப்படின்ற எழுதியிருக்காரு. அல்பரூனி அப்படின்ற ஒரு தஹிக் இ ஹிந்த் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. உட்பி என்ற புலவர் கிதாப் உத் யாமினி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதுல இருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா முகமது கோரி. இவரது ஆட்சி காலம் கிபி 1173 அதன் முதல் 1206 வரை. இந்த முகமது கோரி